ஆதித்ய கதிர் கூலிச்சப்பரம் ஓலு பாஸ்கர் நாலடி தேவடியாளுக்கு பிறந்தவனே ₹2 பிஸ்கெட்டுக்காக உங்கள் மெய்காப்பாளர்கள் அனாத குதி ஆசிரமத்தோட மெய்காப்பாளர்களை மாற்றி மாற்றி சப்பனையா இல்லையா? சப்பனீங்களா ₹2 பிஸ்கெட்டுக்கு? பொம்பளைங்களோட ஃபோட்டோ எடுத்து வச்சு பெரிய பெரிய பாலிட்டிஷியன்ஸ் கிட்ட அனுப்பிச்சு ஆம்பளைங்க பொம்பளைங்க வாய்ஸில் பேசி அவனுங்களை நக்கரைங்களை வைக்கமா இல்லையடி? அது போட்டோம். இன்னொரு தடவை சினிமாக்கார கூதின்னு நான் கூப்பிடும்போது நீ கலைஞர் ஃபேமிலி பேசக்கூடாது. கலைஞர் ஃபேமிலி லிட்ரேச்சர் போய்ட்டிக்னு வாழ்கிற ஃபேமிலி. அதுங்களை விட்டுருங்க. நீங்கள் அதுங்களோட சேர மாட்டீங்க. அது நீங்கள் சாக்கடை, அதுங்க சந்தனம். தேவையாதுங்களா? அவனுங்களை நக்கி தானடி பழகிறீங்க எல்லாரையும். அவனுங்களையும் அசிங்கப்படுத்திட்டீங்களா கடைசியில்? மதர் ட்ரூத். தமிழ்நாடு பிஜேபி மேடம்கிட்ட போய் சொல்லுங்கள். மேடம் என்ன அசிங்கப்படுத்துகிறாங்க இல்லையா? அந்த குள்ளத்தேவடைய பையன் ஆதித்ய கதிர் கூலிச்சப்பரம் ஓலு பாஸ்கர் அனாத குதி ஆசிரமத்துலேருந்து என் ஃபோட்டோ பப்ளிக்கில் கிடையாது. நான் ப்ரைவேட் பர்சனாலிட்டி, பப்ளிக் பர்சன் கிடையாது. டிபெண்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கிளாஸ். ஓகே, என் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. நான் ஆர்னியில் இருக்கேன், சென்னையில் கிடையாது. ஆதித்ய கதிர் இன்னமும் நான் அங்கே தான் இருக்கேன், சர்வேலன்ஸ் ஆக்சஸ் அண்ணாமலையோடதுன்னு சொல்லிட்டு தெரியறான். அண்ணாமலையும் உதயநிதியும் ஒன்று கிடையாது. பொம்பளைங்க வச்சு குழப்பம் நடத்துகிற யாருமே நான் மரியாதை பார்க்க மாட்டேன். அது பொம்பளைங்களை வச்சு குழப்பம் நடத்தினாலும் சரி, ஆம்பளைங்க பொம்பளைங்களை வச்சு குழப்பம் நடத்தினாலும் சரி. பாலிடிக்ஸில் இறங்குனீங்கன்னா பொம்பளைங்களை கண்ட்ரோல் பண்ண உங்களுக்கு வக்கு இருக்கணும். இல்லைன்னா பொட்டை பசங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. இந்த பையன் ஆதித்ய கதிர் சன் டிவியில் ஒர்க் பண்ணுறதா சொல்லி தெரிஞ்சுருந்தான். எல்லாத்துலேருந்து எடுத்தாச்சு அப்படின்னு நினைக்கிறேன், தெரில. இந்த புதுசாக முளைச்சின இந்த நேற்று பேஞ்ச மழையில் இன்றைக்கி முளைச்ச காலானுங்க நீங்கள்லாம். சினிமா துறையில் இருக்கிற இப்போதைக்கு தேவடியா பசங்க மொத்த பேருமே. நீங்கள் கலைஞர் ஃபேமிலியோட சேர முடியாது. அது வேறு கிளாஸ், டாப் கிளாஸ், யுவர் லோ கிளாஸ். போலீஸ் உள்ள ஆளுங்களை வச்சு மாமி பிராத்தல் பண்ணுறது யார்? இன்டெல் யூனிட்டையும் சைபர் செக்யூரிட்டி யூனிட்டும். என் ஃபோட்டோ நீங்கள் எடுக்கக்கூடாதுன்னு 10,000 தடவை சொன்னேன்னா அந்த பையன் எடுக்கிறான்னு சைபர் செக்யூரிட்டி டீமில் கம்ப்ளைண்ட் பண்ணேன். ஏன் இந்த கேஸை முடிக்கல? நான் என்ன பிராத்தல் பண்ணிட்டு இருக்கேனா? சினிமா துறையில் இருக்கேனா? டிவிக்கு வந்தேனா இல்லை நியூஸுக்கு வந்தேனா? எதுக்கும் வரமாட்டேன். அந்த பையன் ஆதித்ய கதிர் சாவலனா பிஜேபிக்கு ஒரு ஓட்டு விழாது. இப்படி தான் பேசுவேன். என்ன பண்ண போறீங்க?